श्रीमान वेंकटनाथार्य कवितार्य केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलवंश नजितातलसिंहसूरेः पादाम्बुजप्रणयनं ततवात्तमन्त्रं श्रीमन्त्रसिंहगुरुवर्य कृपात्तबोधं श्रीदेवनमथगुरुमात्मगुणाढ्यमीडे दक्षैः आधोरणाद्यैः अनिमितविविधस्वप्रयासोपयोगैः शिक्षाभेदाः विचित्राः गज विहगमुखान् ग्राहयद्भिः प्रयुक्ताः तस्मात् सार्थो मनुष्य प्रभृतिषु च तथाभूत शिक्षा विशेषः कल्पो भाष्योदितोऽयं न यदि कथमसौ कल्पतेऽन्योऽपि मार्गः. அதாவது இந்த ஆத்ய வியுத்பத்தின்னு இருக்கு பாருங்க, முதல்ல வரக்கூடிய சக்தி கிரகமானது சித்தத்துல வரலாம், சித்தமான வஸ்து விஷயக்கமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடம் இது. இங்க ஒரு கேள்வி வருது, சுவாமி என்ன பண்ணார், இந்த வியுத்பத்தியானது ஆத்ய வியுத்பத்தியானது பாலர்கள்ல காண்பிச்சார். பாலர்களை எடுத்து அவளுக்கு அம்பா தாத்த மாதுலாதிகளை சொல்லி வியுத்பத்திய காண்பிச்சார். இங்க கேக்குற சுவாமி, தூமத்தை பார்த்தால் வன்னிக்கு அனுமானம் வருது. அங்க தூமத்துக்கும் வன்னிக்கும் வியாப்திய ஸ்மரிக்கிறதுனால வன்னிக்கு வியாப்தி வருது, வன்னிக்கு அனுமானம் வருது. தூமத்துக்கும் வன்னிக்கும் உள்ள வியாப்திய ஸ்மரிக்கிறதுனால வன்னிக்கு அனுமதி வருது இல்லையா? இந்த வியாப்திய ஸ்மரிக்கிறானே, இந்த ஜென்மத்துல வியாப்தியை கிரகிச்சான், ஸ்மரிக்கிறான். இந்த ஜென்மத்திலேயே முன்னாடி வியாப்தியை கிரகிக்கிறான், இந்த ஜென்மத்திலேயே ஸ்மரிக்கிறான், வன்னிக்கு அனுமானம் வருது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஜன்மாந்தரத்துல பூர்வ ஜென்மத்துல வியாப்தியை கிரகிச்சிருக்கான், பூர்வ ஜென்மத்துல வியாப்தியை கிரகிச்சிருக்கான், இந்த ஜென்மத்துல இவனுக்கு ஸ்மரணம் வருது, அனுமானம் வருது. எதுக்கு அனுமானம் வருது? இந்த மாதான்ற சப்தமானது மாதான்ற அர்த்தத்தை போதிக்கிறது. மாதாவை நிர்தேசம் பண்ணி ஆப்தர்களால பிரயுக்தமா இருக்கு. மாதாவை நிர்தேசம் பண்ணி, அங்குல்யா நிர்தேசம் பண்ணி பிரயுக்தமா இருக்கிறதுனால என்ன பிரயுக்தமா இருக்கு? மாதான்ற சப்தம் பிரயுக்தமா இருக்கு. அதனால மாதான்ற சப்தமானது மாதாவை சொல்ற. மாத்ரு சப்தா அம்பா சப்தா, அம்பா சப்தா மாத்ரர்த்தகः. மாத்ரு நிர்தேச பூர்வக ஆப்த பிரயோக விஷயத்வாத். மாதாவை அங்குலியினால நிர்தேசம் பண்ணி ஆப்தாள் இந்த அம்பான்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கிறதுனால இந்த அம்பான்ற சப்தத்துக்கு மாதா அர்த்தம்னு அனுமானம் பண்றாங்க. சரிப்பா, இந்த அனுமானத்துக்கு வியாப்தி எங்க கிரகிக்கிறதுன்னா முன் ஜென்மத்துல கிரகிச்சு வச்சிருக்கோம்னு சொன்னோம். இங்க கேள்வி வருது, சுவாமி முன் ஜென்மத்துல கிரகிச்சு வியாப்தியை கிரகிச்சு இந்த ஜென்மத்துல வியாப்திக்கு ஸ்மரணம் வருதுன்றது ஒத்துக்கிற மாதிரி இல்லையே, இது ஒத்துக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு. ஏன்னா பர்வதா வன்னிமான் தூமாத்துன்ற இடத்துல அப்படி இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது.
தக்ஷைஹி ஆதோரணாப்தியை. ஆதோரண அப்படின்னா ஹஸ்தி பகன், யானையை, யானை பாகன். யானை பாகனுக்கு ஆதோரணகன் பேரு. நல்ல சமர்த்தாளா இருக்கிற ஆதோரணர் முதலானவர்கள் என்ன பண்றா, அவ அவ அவளால அனுமித விவித ஸ்வப்பிரயாச உபயோகைஹி. இவாள்லாம் தக்ஷர்கள். தக்ஷர்கள்லாம் சமர்த்தர்கள். சிக்ஷணம் பண்றதுல ரொம்ப சமர்த்தர்கள். யானையை சிக்ஷிக்கிறதுக்கு யானை பாகனுக்கு தான் என்ன தெரியும். அவ என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பிரயாசம் இருக்கு பாருங்க, அதனுடைய உபயோகம் இருக்க, அது சபலமாக பார்த்திருக்கா. ஸ்வப்பிரயாசஸ்ய உபயோகம், தான் பண்ற பிரயாசமானது 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 சபலமா இருக்கிறத பார்த்திருக்கா. என்ன அனுமித்த விவித ஸ்வப்பிரயாசோபயோகைஹி. ஸ்வப்பிரயாசமானது உபயுக்தமா இருக்கிறத இவ அனுமானம் பண்ணிருக்கா. என்ன பண்றான்னா, சிக்ஷாபேதாக விசித்ராக கஜ விஹக முகான் கிராஹயத்பிஹி பிரயுக்தாக. இப்போ நல்லா கவனிங்க. இப்ப ஒருத்தர் ரொம்ப சமர்த்தர், ஒரு கஜபாலகன் ஒருத்தன் இருக்கான், சமர்த்தனா இருக்கான். அவன் என்ன பண்றான், தன்னுடைய பிரயாசமானது சபலமா இருக்கு. ஸ்வப்பிரயாச உபயோக அனுமித விவித. அவன் என்ன பண்றான், ஒரு அந்த யானையை பார்த்து எழுந்துரு அப்படின்னா எழுந்துக்கிறது. உட்காரு அப்படின்றான், உட்காருறது யானை. யானையை பார்த்து எழுந்துரு, உட்காரு, வா அப்படின்லாம் சொல்றான். இவன் பண்ற அந்த அங்குஷத்தினால குத்துறான். அங்குஷத்தை குத்துறது நம்ம குத்தினா யாரும் கேட்காது. அது ஒரு விதமா குத்தணும், வேண்டிய இடத்துல குத்தணும். எல்லா இடத்துலயும் குத்திடக்கூடாது, கோபம் வந்துடும் அதுக்கு. தன்னுடைய பிரயாசங்கள் எல்லாமே சபலமானது பார்த்துட்டு மத்ததும் அப்படிதான்னு அனுமானம் பண்ணிக்கிறான் அவனே. என்ன தக்ஷை ஆதோரண ஆத்யை. அவன் என்ன பண்றான்னா, ஒரு யானையை வச்சுட்டு இருக்கான். அந்த இப்படி வச்சுங்களேன், ஒரு யானையை வச்சுட்டு இருக்கான். அந்த யானைய விவிதமாக பிரயோகம் பண்றான், பிரயாசம் பண்றான். அதெல்லாம் உபயோகம், அது அந்த பிரயாசங்களுக்கெல்லாம் உபயோகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு என்ன பண்றான், அந்த யானையை வித்துடுறான் எஜமான. இன்னொரு யானையை கொண்டு வரான், அந்த யானைக்கு அதே தான் பண்றான். அப்ப என்ன பண்றான், அந்த முதல் யானைக்கு நம்ம பண்ண பிரயாசங்கள்லாம் சபலமா இருக்கிறத பார்த்துட்டு அது அனுமானம் பண்றான். இந்த இடத்துல குத்தினா இந்த யானை இந்த காரியத்தை பண்ணும், இப்படி பண்ணா அப்படி பண்ணும் அப்படின்னு இந்த சொப்பிரயாசத்தினுடைய சாபல்யம் எல்லாத்தையும் அனுமானம் பண்ணியிருக்கான், அனுமானம் பண்ணி வச்சுட்டு இருக்கான் இல்லையா. இப்ப நீங்க எல்லாம் பார்த்துக்கலாம், கிராமங்கள்ல நான் சின்ன பார்த்துருக்கேன். கிராமங்கள்ல என்ன பண்ணுவான்னா, ஆத்துல மாடை பார்த்துக்கிறதுக்காகவே ஒருத்தருப்பான். மாடை பார்த்துக்கிறதுக்காக 5-6 மாடு வச்சிருப்பா. அது சில எருது மாடு இருக்கும். அது இந்த வயல்ல மேயறதுக்காக, வயல்ல இது பண்றதுக்காக, கழனி இதுக்காக சேடைக்குன்னு சொல்லுவா. சேடை போட்டு அதை ஏத்துறதுக்கு
உழறதுன்னு சொல்றது. உழவுக்காக மாடு வச்சிருப்பா. அது தவிர்த்து சாதாரண பசு மாடும் வச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான். இவன் இந்த மாடெல்லாம் பார்த்துக்கிறானோ இல்லையா? இந்த மாடெல்லாம் ஒண்ணு வித்துட்டா, இல்லாட்டா அது போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் புது மாடெல்லாம் வருது இல்லையா? புது மாடையும் இவன் தான் பார்த்துக்கணும். புது மாட்டையும் இவன் தான் பார்த்துக்கணும். இல்லையா? அந்த மாட்டை எப்படி சிக்ஷணம் பண்ணானோ, அந்த மாட்டுல பிரயோகம் பண்ணி எப்படி சாஃபல்யத்தை அடைஞ்சானோ, அதே தான் இங்கேயும் பண்ணுவான். இல்லையா? ஆதோரணாத்யைஹி தக்ஷைஹி அனுமித விவித சொப்பிரயாச உபயோகைஹி. அதுன்னா தன்னுடைய பிரயோகங்கள்லாம் நல்லா சஃபலமா ஆறுதுன்றது சொப்பிரயாச உபயோகமானது சாஃபல்யத்தை ஒரு இடத்துல பார்த்துட்டான். அந்த சாஃபல்யத்தை அந்த சாஃபல்யத்தை மத்த இடங்கள்லயும் ஏத்துக்கிறான். மத்த இடங்கள்லயும் அந்த சாஃபல்யத்தை ஏத்துக்கிறான். அனுமித விவித சொப்பிரயாச உபயோகைஹி. அப்படிப்பட்ட அந்த ஆதோரணாதிகள் அவளால சிக்ஷா பேதா விசித்ரா விசித்திரமான சிக்ஷா விசேஷங்கள் கஜ விஹகமுகான். கஜம்னா கஜம் தெரியும். விஹகன்னா சுகபக்ஷி, கிளிய பழக்கிறது. அப்புள்ளார் கிளி மாதிரி தானே தேசிகனை பழைக்கிறார் சொல்றாள் இல்லையா? தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா? அதே மாதிரி பழக்கி வைக்கிறான். சரி, இந்த கிளி பறந்து போறது, அடுத்த கிளி அதே மாதிரி தானே பழக்குவான். அந்த கிளியில இவன் பண்ண பிரயோகங்கள் எல்லாம் சஃபலமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த சாஃபல்யத்தை அனுமானம் பண்ணிடுறான். இப்படி பிரயோகம் பண்ணா இந்த சாஃபல்யம் கிடைக்கும், இந்த பலம் கிடைக்கும்னு அனுமானம் பண்ணி வச்சுன்னு இருக்கான். வச்சுண்டு எல்லா கஜவிஹக முகான் கிராகயத்பி பிரயுக்தாக. கிராகயத்துனா போதயத்துன்னு அர்த்தம். கஜவிஹகாதிகளுக்கு போதிக்கிறதுக்காக பலவிதமான சிக்ஷைகளை இங்க உபயோகப்படுத்துறா. பிரயுக்தாக பலவிதமான சிக்ஷைகளை பிரயோகம் பண்றா. தஸ்மாத் அதனால மனுஷ்ய பிரபுதிஷு ததாபூத சிக்ஷா விசேஷ சார்த்த. அதனால என்னன்னா வந்து கஜாதிகளை சிக்ஷிக்கிறா. கஜாதிகள் விஷயத்துல இப்படிப்பட்ட சிக்ஷா விசேஷங்களை இவர்கள் பிரயோகிக்கிறார். எல்லாம் சார்த்தமா ஆறுது. இப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த சிக்ஷண வியாபாரத்துக்கும் அந்த கிரகணத்துக்கும் சம்பந்தமானது கஜாதிகள்னால் எப்படி தெரிஞ்சது? இந்த கஜத்துக்கு என்ன கவனிங்கோ, இவன் வந்து கஜத்தை பார்க்கறான். புதுசா ஒரு கஜம் வந்திருக்கு. பழைய கஜத்துல எந்த மாதிரி பிரயோகம் பண்ணால் சாஃபல்யம் வருதோ அதே மாதிரி பிரயோகத்தை பண்றான். பண்ண உடனே இந்த கஜம் என்ன பண்றது? இவன் சொன்னதை கேட்கறது. கஜம் இவன் சொன்னதை கேட்கறது. இப்போ கேள்வி என்ன தெரியுமா? இந்த சிக்ஷணத்துக்கும் கிரகணத்துக்கும் சிக்ஷண வியாபாரத்துக்கும் கிரகணத்துக்கும் சம்பந்தமானது கஜத்துக்கு எப்படி தெரியும்? இப்போ இப்படி சிக்ஷணம் பண்ணால் இப்படி நான் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், இப்படி சிக்ஷணம் பண்ணால் இப்படி ஞானம் வரணும் அப்படின்னு கஜத்துக்கு எப்படி தெரியும்? கஜாதிகளுக்கு அனுமான சக்தி இல்லைன்னு இல்ல எப்போ தெரிஞ்சது? கஜாதிகள் அனுமான சக்தி இருக்கட்டும், பூர்வ ஜென்மத்திலே வியாப்தி. ஆமா. என்ன இப்படி ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆதோரணம் இருக்கான் இல்லையோ, ஆதோரணம் வந்து ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றான். எழுந்துரு அப்படின்றான். உடனே
இது எழுந்துக்கிறது. ஏன் எழுந்துக்கிறது? எழுந்துன்னு சொன்னால் எழுந்துக்கணும் இல்லையா? எழுந்துன்னு இப்படி அவன் சிக்ஷணம் பண்ணால் இப்படி ஞானம் வரும், இப்படி ஞானம் வரும்ன்ற ஒரு விஷயமானது சம்பந்த ஞானம். இப்படி சிக்ஷணத்துக்கும் ஞானத்துக்கும், இப்படிப்பட்ட சிக்ஷணத்துக்கு இப்படிப்பட்ட சிக்ஷணத்தினால இப்படிப்பட்ட ஞானம் வரும் அப்படின்னு கஜாதிகளுக்கு எப்படி தெரிஞ்சது? தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். தெரியல அப்படின்னா இந்த சப்தத்துக்கு அர்த்தத்துக்கு சம்பந்த ஞானம் கஜாதிகளுக்கு வராது. சிக்ஷணத்தினால இப்படிப்பட்ட ஞானம் வரும் அப்படின்னு கஜம் தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. கஜத்துக்கு இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு தெரியாது போயிடும். அப்படி தெரியாது போச்சுன்னா அது எப்படி வேலை செய்யும்? மூணு ஸ்தரம் இருக்கு. முதல்ல சிக்ஷகனுடைய வியாபாரத்தினால இப்படிப்பட்ட ஞானம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது சிக்ஷகனுடைய வியாபாரத்தினால இப்படிப்பட்ட ஞானம் வரும் அப்படின்னு கஜம் தெரிஞ்சுக்கணும். இது நம்பர் 1. அப்ப தெரிஞ்சுட்டாதான் இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம்னு தெரிஞ்சுக்க முடியும். ஞானம் வரும்னு தெரிஞ்சிடாதானே அது எதுக்கு ஞானம் வருதோ அதுதான் அர்த்தம். எதுக்கு ஞானம் வருதோ அதுதான் அர்த்தம். புரியுதா? அப்ப சம்பந்த ஞானம் இல்லை அப்படின்னா கஜமானது ஏன் பிரவர்த்திக்கிறது? இவன் சொன்னபடி ஏன் கேட்கறது? அதனால என்ன தெரியுறதுன்னு கேட்டா, ஜன்மாந்தர வாசனையினால்தான் இதெல்லாம் நடக்கிறது. ஜன்மாந்தரத்துல வியாப்தியை கிரகிச்சுண்டு இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு ஜன்மாந்தரத்தை கிரகிச்சு வச்சிருக்கு கஜம். ஆனா இப்போ இந்த சிக்ஷக வியாபாரத்தினால இந்த அபியாசம் என்னாச்சு? இந்த சம்ஸ்காரமானது உத்புத்தமானது. ஜென்மாந்தரத்துல அதை கிரகிச்சுட்டு அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஞானம் வரும்னு இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்ல, ஜென்மாந்தரத்தை கிரகிச்சுடுத்து மறந்து போயிடுத்து. சம்ஸ்காரம் இருக்கு. இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே எழுந்துரு உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஓஹோ இந்த மாதிரி வியாபாரம் பண்ணால் இந்த மாதிரி அர்த்தத்துக்கு கிரகணம் வரும், அதனால இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்ற அளவுக்கு ஸ்மரிக்கிறது. சம்ஸ்காரம் இருக்க ஸ்மரிக்கிறது. உடனே என்ன பண்றது? எழுந்து நிக்கிறது, நடக்கிறது, தும்பிக்கையை தூக்கிறது பண்றது. அந்த ஞானத்தை ஸ்மரிச்சா போருமே, ஞானம் வரும்னு ஸ்மரிக்கணுமா? அது தேவையான்னு கேட்கிறேன். நல்ல கேள்வி. ஞானம் வந்தா போருமே, ஞானம் வரணும்னு ஏன் ஸ்மரிக்கணும்னு கேட்கிறேன். முதல்ல சிக்ஷக வியாபாரம் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவன் சிக்ஷக வியாபாரத்தினுடைய பலம் என்ன? ஞானம். இவன் இந்த மாதிரி சிக்ஷிக்கிறானே ஞானம் வரத்துக்காக தான் சிக்ஷிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் ஓஹோ இந்த அர்த்தத்துடைய ஞானம் வர்றதுக்காக தான் சிக்ஷிக்கிறான்னு தெரிஞ்சுடுத்துனா அதுக்கு உடனே என்ன பண்றது? ஓஹோ இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த இப்படி சிக்ஷணம் பண்ணா ஞானம் வரும்னு வியாப்தி கூட பூர்வஜன்மல கிரகிச்சிருக்கான்னு சொல்லலாம். பூர்வஜன்மத்துல எதுக்காக இந்த சிக்ஷணம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? அடியன் ஒருவேளை ஜன்மாந்திர சம்ஸ்காரம்னு ஒத்துண்டோன்னா அப்போ அங்குலி நிர்தேசத்தினால சக்தி சம்பந்தத்தை சொல்றான்னு சொல்ல முடியாதே. அப்போ சம்ஸ்கார உத்போதனத்துக்காக அங்குலி நிர்தேசம் பண்றா. அங்குலி நிர்தேசம் என்ன பண்றதுன்னா இந்த சப்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் உள்ள ஒரு சாகச்சரியம் இருக்கும் இல்லையா? சாகச்சரியத்தை காண்பிக்கிறது. சாகச்சரியத்தான வியாப்தி அடியன். இல்ல சப்தத்துக்கும் அந்த எதிர் இருக்க வஸ்துக்கும் உள்ள சாகச்சரியம் இருக்கு இல்லையா? இந்த சாகச்சரியத்தை கொண்டு முன்னாடி இவனுக்கு சிக்ஷணம் இருக்கும் இல்லையா? அந்த சிக்ஷணத்துக்கும் சிக்ஷணத்தெல்லாம் ஞாபகப்படுத்துறது.
அந்த சிக்ஷணத்தை ஞாபகம் பண்ணும். அதுலயும் ஸ்மரணம் வர வைக்கிறது, ஸ்மரணத்தை வர வைக்கிறது. என்ன பாருங்களேன், இவன் சிசு இவன் சிசுக்கு இவன் உடனே அங்குலி நிர்தேசம் பண்ணி காமிச்ச உடனே இதுக்கு இது அர்த்தம்னு தெரியுமா? அப்படின்னா அது என்ன, சிக்ஷக வியாபாரமானது இந்த அர்த்த ஞானம் வரத்துக்காகத்தான் அது ஞாபகப்படுத்திக்கிறது. உடனே இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம்னு கூட ஸ்மரிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் சாப்த போதம் வருது. ஏன்னா இதுக்கெல்லாம் பூர்வ ஜென்மம் தான் காரணம் அப்படின்னு அதான் சொல்றார். ஜன்மாந்தர வாசனையினால பசுக்கள்ல கூட சக்தி கிரகணம் வருமா இருக்குமானால் மனுஷனுக்கு வரத்துல என்ன சந்தேகம்? தஸ்மாத் சார்த்தா மனுஷ்ய பிரபுதிஷுச்ச ததாபூத சிக்ஷா விசேஷ. இந்த சிக்ஷண வியாபாரம் இருக்கு பாருங்க, இது சிக்ஷண வியாபாரமானது பூர்வ ஜென்மத்துல இருக்கிற சம்ஸ்காரத்தை உத்போதனம் பண்றது. அது கஜாதிகள் விஷயத்திலேயே கஜாதிகளுக்கு உத்போதனம் பண்ணுமானால் மனுஷனுக்கு உத்போதனம் பண்றதுல என்ன சந்தேகம்? கல்பஹ பாஷ்யோதிதா அயம் நயதி. பாஷ்யத்துல சொல்லப்பட்ட கல்பம் இருக்க இது சரியில்லை அப்படின்னால் கதமசோ கல்பத்தே அந்யோபி மார்க்க, வேற மார்க்கமும் சரியாகாது. என்ன தாத்பரியம்னா, இது பாஷ்யத்துல சொல்லப்பட்ட இந்த மார்க்கம் சிசுவை வியுத்பாதனம் பண்ற மார்க்கம், சிசுக்கு சக்தி கிரகத்தை ஏற்படுத்துற மார்க்கம் பாஷ்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒத்துக்க மாட்ட அப்படின்னால் அப்போ பிராபாகரன் சொல்ற மார்க்கமும் சரியில்லை. ஏன்னா அந்யோபி மார்க்க சக்தி கிரகம் வியாக்கரணோபமான கோஷாப்த வாக்கியா வியவஹாரதச்ச வாக்கியஸ்ய சேஷா விவருத்தேஹே அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? பலவிதமா சக்தி கிரகம் வருது. முக்தாவளி எடுத்த வாக்கியம் இது ஸ்லோகம். இப்ப பலவிதமான சக்தி கிரகங்கள் வருது இல்லையா? அந்த சக்தி கிரகம் வராத போயிடும். ஏன்னா எல்லா வியுற்பத்திகளுக்கும் முதல்ல இருக்கிறது சிசு வியுற்பத்தி தான். குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஒரு பதபதார்த்த சம்பந்த ஞானம் இருக்க, அதுதான் எல்லா வியுற்பத்திக்கும் மூலம், எல்லா வியுற்பத்திகளுக்கும் மூலம். இதுவே வரலன்னா அதெல்லாம் மாத்திரம் எப்படி வரும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சொல்லு. ஏன்னா வியவஹாரதா சக்தி கிரக அது சுதந்திரமாவே வரணுமே. அதான்பா, வியவஹாரதா சக்தி கிரகம் எல்லாமே சிசு சிக்ஷண வியுற்பத்தியை ஆசிரிச்சுதான் வருது. சிசுக்கு முதல்ல சிக்ஷணம் பண்ண அப்புறம்தான், இப்போ நம்ம குழந்தையா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி பதார்த்தங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் நம்ம பெரியவாளான அப்புறம் நமக்கு விவகார சக்தி கிரகம் வரும். அத அழகா சாதிக்கிற வியாக்கியானத்துல, இப்போ ஒத்தன் வித்பித்சுவா இருக்கான், பிரயோஜக விருத்தன் ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்றான், காம் ஆனய அப்படின்னா. உடனே பிரயோஜ்ய விருத்தனானவன் பிரவர்த்திக்கிறான். இவன் என்ன பண்றான், இந்த பிரயோஜக விருத்தன் காமானையன்னு சொன்னான். பிரயோஜ்ய விருத்தனானவன் ஞானவானாக ஆனான். பிரயோஜ்ய விருத்தனானவன் ஞானவானாக ஆனான். பிரயோஜ்ய விருத்தனுக்கு ஞானவத்துவம் ஸ்வபரிச்சித சப்த ஸ்ரவண ஜனித சுசமவேத சாப்தபோத திருஷ்டாந்தேன அனுமாத்தவியம். இவன் என்ன பண்றான், பிரயோஜக விருத்தன் காமானையன்னு சொன்னான். கேட்டான் பிரயோஜ்ய விருத்தன், அர்த்தத்தை புரிஞ்சுட்டானா இல்லையா? அர்த்தத்தை புரிஞ்சுக்கவே தான் அவன் போய் கடத்தை எடுத்துன்னு வரான். சுவாமி, இவன் சொன்னா அவன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான், உமக்கு எப்படி தெரியும்? உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உலகத்துல சப்தத்தை கேட்ட அப்புறம் அர்த்த ஞானம் வருதுன்றது பிரசித்தம் தானே. அது எங்க பிரசித்தம் சுவாமினா? உனக்கு அவளுக்கு பிரசித்தம்.
சப்தத்தை கேட்டால் அர்த்த ஞானம் வருதுன்றது அவளுக்கு பிரசித்தம். அப்போ காமானயன்ற வாக்கியத்தை கேட்ட உடனே இவனுக்கு இவனுக்கு அர்த்த ஞானம் வருதுன்றதும் இந்த திருஷ்டாந்த எப்படி ஆனால் எனக்கு ஒரு வாக்கியத்தை கேட்டால் அர்த்த ஞானம் வருதோ அதே மாதிரி இவனுக்கு ஒரு வாக்கியத்தை கேட்டால் அர்த்த ஞானம் வருது. அதனால்தான் இவன் பிரவர்த்திக்கிறான் சொல்றோமா இல்லையா? என்ன அப்போ அப்போ இங்க இப்ப என்ன சொல்றாருன்னா விருத்த வியவஹாராத் வியுத்பத்தின்னு சொல்ற அசௌன்றதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணலாம். என்ன விருத்த வியவஹாராத் வியுத்பத்தி வருகின்ற மார்க்கமும் சரியாகாது. சரி சுவாமி, உனக்கு சாப்த போதம் எப்படி வந்ததுன்னு கேட்டா என்ன சொல்ல போற? எனக்கு எப்படியானால் ஒரு வாக்கியத்தை கேட்டால் சாப்த போதம் வருதோ அதே மாதிரி பிரயோஜக விருத்தனுடைய வாக்கியத்தை கேட்டா பிரயோஜ்ய விருத்தனுக்கு சாப்த போதம் வருதுன்னு சொல்லணும். நம்ம உடனே கேட்டா உனக்கு எப்படிப்பா சாப்த போதம் வருது, வாக்கியத்தை கேட்டா உனக்கு எப்படி சாப்த போதம் வருது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? உனக்கு வாக்கியத்தை கேட்டா எப்படி சாப்த போதம் வருதுன்னு கேட்டா நீ என்ன சமாதானம் சொல்லுவ? ஒரு வாக்கியத்தை கேட்டா சாப்த போதம் வரும் அப்படின்னு வாக்கிய சிரவணத்துக்கும் சாப்த போதத்துக்கும் வியாப்தி இருக்குன்னு சொல்லுவேன். கேட்டா பதில் தான் சொல்லணும், வியாப்தி இருக்குன்னு. இந்த வியாப்தி ஞானம் இப்ப எங்க உனக்கு வந்தது? வியாப்தி ஸ்மரணம். இது பூர்வ ஜென்மத்துல வியாப்தியை ஸ்மரிச்சு வச்சிருக்கான். பூர்வ ஜென்மத்துல வியாப்தியை கிரகிச்சு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தியிருக்கான். இப்போ வியாப்தி ஸ்மரணம் வருது. சரியா இருக்கா? இங்க பிராபாகர இது அந்த பிரக்கிரியை சொல்லும் போது இப்படி வராது அடியன். அதாவது அயம் பிரயத்னா ஞானபூர்வ பிரயத்னத்வாது மத் பிரவருத்தியது. व्यतिरेकाभ्याम தான் வச்சுக்கோங்க. அன்வய விதிரேகாபியான்னு சொல்றோம் இல்லையா? திருஷ்டாந்தம் என்ன? என்னுடைய ஞானம் போலதானே சொல்லணும். திருஷ்டாந்தம் சொல்லும் பொழுது சாமானிய வியாப்தி வச்சுட்டு என்ன வேணா சொல்லுப்பா, கடைசியில தெரிஞ்ச இடத்த தானேப்பா திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். இல்லடியா எத்யது எது அவ்யஹிதோத்தரஜன்யம் நியமேன தத் அவ்யஹிதோத்தரமேவ ஜாயதே தத் தற்காரியம். ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். நீ இதனால காரியத்துவம் தெரியுமே தவிர்த்து தஜன்யத்துவம் தெரியுமே தவிர்த்து அர்த்த விஷயக்கம்னு எப்படி தெரியும்? சாமானிய முக்கிய வியாப்தி சொன்னா கூட எது அவ்யஹிதோத்தரம் பவதி தத் தஜன்யம் அப்படின்னு சொன்னா கூட அதனுடைய ஜன்யம் தெரியுமே தவிர்த்து கோ விஷயக ஞானம் கோபத ஜன்யம் எப்படி தெரியும்? அது கவாரேனமே கரோதி. சரி, கோரூப அர்த்த ஞானம் கோபத சிரவண ஜன்யம்னு அனுமானம் பண்ணமா வேண்டாமா? என்ன அங்க திருஷ்டாந்தம் எது? நமக்கு நம்மளுடைய வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய சாப்த போதம் தானே. ஏதோ ஒரு இடத்துல பாத்துக்கோ, நம்மளுடைய வாக்கியம் சாமானிய வியாப்தி சொன்னா கூட திருஷ்டாந்தம் சொல்லணும் இல்லையப்பா? அது குலால கட்டையோரிவன் சொல்லிக்கலாம். இல்ல நீ அதுக்காக சொன்ன நானு. நீ எது அவ்யஹிதோத்தரம் ஜாயதே தத்தஜன்யம், அது எதுக்காக திருஷ்டாந்தம் சொல்லிக்கோ. கோரூப அர்த்த விஷயக ஞானம் கோபத சிரவண ஜன்யம் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். அதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் சொல்லணுமா வேண்டாமா? திருஷ்டாந்தம் என்ன? எப்படியானால் என்னுடைய கோபத ஞானத்தினால எனக்கு கோபதார்த்த விஷயக்க ஞானம் வருதோ அதே மாதிரி சொல்லணுமா இல்லையா? அந்த சொல்லும்போது சாமானிய ரூபேண தான் ஏதோ ஒரு திருஷ்டாந்தம் இல்லப்பா. சாமானிய ரூபேண வியாப்தி சொல்லும் பொழுது கூட ஒரு இடத்துல திருஷ்டாந்தம் ஆக்கணும். அதுதான் குலால கட்டங்கள். நீ திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றது காரிய காரண பாவத்துக்கு திருஷ்டாந்தம், நான் சொல்றது
அடுத்த அனுமானம் கோரூபார்த்த விஷயக ஞானம் கோபத சிரவணஜன்யம். அடியே அப்படி ஒரு அனுமானம் வேணுமா வேண்டாமா? இந்த இந்த அனுமானத்தை இப்படி பண்ணலையே அடியே. ஞானம் பிரவருத்தி ஜனகம் ஞானம் சப்தஜன்யம். ஆமா, அவ்வளவுதானே. இல்ல அதாவது பிரவருத்தி ஞானபூர்விகா பிரவருத்தித்வாத்னு சொல்லிட்டு பிரவருத்தி ஜனக ஞானம் ஏதத் சப்தபூர்வகம் அடியே அன்வய விதிரேக அனுவிதாயித்வாத்னு சொல்லணும். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா சப்த சிரவணத்தினால ஞானம் வந்திருக்குன்னு தெரியும். பிரவருத்தி ஜனக ஞானம் வந்திருக்கு. அந்த பிரவருத்தி ஜனக ஞானம் கோரூப அர்த்த விஷயகம் சொல்லணுமா வேண்டாமா? அடியே அது வந்து பிரவருத்தி கோவிஷயினி. அப்போ பிரவருத்தி ஜனக ஞானம் அப்படி கோவிஷயகம் அப்படின்னு பிரவருத்தி ஜனகம் ஞானம் பிரவருத்தி எத் விஷயகம் தத் ஜனகம் ஞானம் அப்படி தத் விஷயகம் அப்படிங்கிற அந்த வியாப்தியினால கிடைக்கிறது. அது என்ன கிடைக்கும்? பிரவருத்தி ஜனக ஞானம் பிரவருத்தி ஜனக ஞானம் அபிகோஷியம். அப்போ தஜ்ஞானம் யதா மதிய ஞானபத்துன்னு தானே சொல்லணும். ஆமா, அந்த மதிய ஞானமானது கோபத சிரவணஜன்யம் தானே இல்லையா? மதிய ஞானம்ங்கிறது ஸ்மரணாத்மகம் ஸ்தன்யபானாதிஷு திருஷ்டம். ஸ்தன்யபான அது வேற. தத்ர யஹ யத் கரோதி சஹ காரியத்தையா தஜ்ஜானாதி. அதுக்கு ஸ்தன்யபானாதி திருஷ்டாந்தம். யோ யத் கரோதி சஹ காரியத்வேன ஜானாதி யதா ஸ்தன்யபானாதோ காரியத்தையா ஞானம். சன்யபானாதோ பிரவருத்தி ஸ்தன்யபானாதி காரியதா ஞானஜன்யா. அதுக்கு திருஷ்டாந்தம் அது. ஆனால் நம்மளுடைய சாப்த போதத்தை திருஷ்டாந்தமாக வச்சுட்டுதானே ஆகணும். பிரயோஜக வாக்கியம் அவ்வளவுதே வேண்டாம்பா. பிரயோஜக வாக்கியத்தை கேட்ட உடனே பிரயோஜ்ய விருத்தனுக்கு ஞானம் வருதா இல்லையா? அப்படி தனி அனுமானமா வச்சுக்கோ. இதனால வருது சப்தாத் அர்த்த பிரத்யா பவதி. யதா மதிய சாப்த போதவத்துன்னு சொல்லிதான் ஆகணும். இது இப்படிப்பட்ட அனுமானம் தேவைதான், சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இவனுக்கு ஞானம் வருதுன்னு மாத்திரம் தெரிஞ்சுனா போறாது. எதை பத்தின ஞானம் வருதுன்னு தெரியணும். எதை பத்தின ஞானம் வருதுன்னு தெரியணும். அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னா. இப்ப பாரு என்ன சொன்னோம். அதனால உங்க பட்சத்திலையும் இந்த ரீதியை அனுசரிச்சுதான் ஆகணும் அப்படின்னார். தக்ஷை ராதவருணாத்யை அனிமித விவித பிரயாச உபயோகை விவிதாக ஸ்வப்பிரயாச உபயோகாக அனிமிதாக யைஸ்தே தை சிக்ஷா பேதா விசித்ராக கஜ விஹகமுகான் கிராஹயத்பி பிரயுக்தா தஸ்மாத் சார்த்தோ மனுஷ்ய பிரபுதிஷு ச ததாபூத சிக்ஷா விசேஷः கல்போ பாஷ்யோதிதோயம் நயதி கதமசௌ கல்பதேன்யோபி மார்கः கஸ்மைச்சித் சித்தமர்த்தம் கமபி கதயித்தும் சேஷ்டயா சோத்யமானः தஸ்மை தம் வக்தி தத்தி சமவிஷயதயா சிக்ஷதே தத்வச்சோன்யः ஆதிஷ்டோ போதனார்த்தம் யதிஹ விதனுதே தத்ததர்த்தம் ஹி யுக்தம் தத்வாக்யாத் சித்தவேதி பிரயதத இதி சேத் அஸ்து அநாதேசிகம் தத்து. இதெல்லாம் சொல்ற சுலபமான விஷயம் பாஷ்யத்துல இருக்கு. ஒருத்தன் என்ன பண்றான் சித்தமான பிதாத்தே சுகம் ஆஸ்தே. இது சித்தமான விஷயம். உங்க அப்பா சுகமாக இருக்க. இதை இன்னொருத்தங்கிட்ட சொல்லு அப்படின்னு சேஷ்டையினால காண்பிக்கிறான். உதாரணம் சொல்லட்டுமா?
இந்த வேத பாராயணம் பண்ணும் பொழுது எல்லா விஷயத்தையும் அதுல பேசிடுவா. எப்படின்னா, பையன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்பா. ஆனா இப்படி காமிப்பா, இப்படி வருது அப்படின்னு. என்ன அர்த்தம்? பையன் சாப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு சாயங்காலம் என்ன காரியம் அப்படின்னா, அப்படின்னு இப்படின்னு காமிச்சான்னு வச்சுக்கோங்களேன், சாயங்காலம் திருமஞ்சனம்னு அர்த்தம். இதெல்லாம் அவளுடைய நிறைய சேஷ்டைகள்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்றான், சித்தமான அர்த்தத்தை, நம்மளுக்கு சுலபமான விஷயம், பிதா தே சுகம் ஆஸ்தே அப்படின்ற விஷயத்த சொல்லு அப்படின்னு செய்கையால காண்பிக்கிறான். உடனே கேட்டவன் என்ன பண்றான், இவன் சேஷ்டையை புரிஞ்சுட்டான். நேர தஸ்மை தம் வக்தி, நேர இன்னொருத்தங்கிட்ட போய் உங்க அப்பா சுகமாக இருக்கான்னு சொல்றான். முன்னாடி சொன்னவன் ஒண்ணுமே சொல்லல, சேஷ்டையினால காண்பிச்சான். இவன் போய் என்ன சொல்றான், தத்தி சம விஷயத்தையா சிக்ஷதே தத்வச்சோன்யா. இன்னொருத்தன் பார்த்துட்டே இருக்கான். தத்தினா இந்த பிதாதே சுகமாஸ்தேன்னு ஒரு வாக்கியம் இருக்கும் இல்லையா, என்ன அந்த வாக்கியத்தினால என்ன சாப்தபோதம் வருதோ அந்த சாப்தபோதத்துக்கு சமான விஷயகமான ஞானம் சம விஷயத்தையா தத்வச்சா சிக்ஷதே அந்யா. இன்னும் ஒருத்தர் சிக்ஷான்னு தாத்து இருக்கும் இல்லையா, ரெண்டு அர்த்தத்திலேயே வரும். உபதேசிக்கிறான்ற அர்த்தத்திலையும் சிக்ஷத்தேன்னு பிரயோகம் உண்டு. அதாவது உபதேசிக்கப்படுகிறான்ற அர்த்தத்திலையும் சிக்ஷத்தை உண்டு. புரிஞ்சுதா? இந்த இடத்துல அந்யகா புருஷா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தன் இருக்கானு இல்லையா, பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தன். இவன் ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்றானோ இல்லையோ, அதுல இருந்து என்ன அர்த்தம் வருதோ அது தத் சமான விஷயகமான தத் சமான விஷயகம்தான் தத்வச்ச. இவன் சொன்ன வாக்கியம் இருக்கும் இல்லையோ, கேட்டா எப்படி வச்சுக்கோங்களேன், தத்வச்சக அவன் சொன்ன வாக்கியத்தை தத்தி சம விஷயத்தையா, தத்தினா சேஷ்டையினால என்ன ஞானம் வந்ததோ அந்த ஞானத்துக்கு சமான விஷயகமாக இந்த வாக்கியத்தை இவன் சிக்ஷிக்கிறான், இவன் அறிகிறான். அப்போ சேஷ்டையினால என்ன ஞானம் கேட்டவனுக்கு வந்ததோ, மெசஞ்சருக்கு வந்ததோ, அதே ஞானம்தான் இந்த வாக்கியத்திலிருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன ஆதிஷ்டோ போதனார்த்தம் எது ஈக விதனுத்தே தத்ததர்த்தம் யுக்தம். அதாவது இன்னொருத்தனுக்கு சொல்றதுக்கா எது ஆதிஷ்டமா இருக்கும், எந்த சப்தம் இருக்கோ, எது ஈக விதனுத்தே எதை சொல்லுகிறானோ எதை செய்கிறானோ தத்ததர்த்தம் யுக்தம். அவனுக்கு போதிக்கிறதுக்காக என்ன அர்த்தம் எது சொல்லப்பட்டதோ அதுதானே இவன் சொல்லுவான். சேஷ்டையினால பிதாத்தே சுகமாஸ்தேன்னு காண்பிச்சான், அத சொல்லு. பிதாத்தே சுகமாஸ்தே இது தேவதத்தாய ஞாபய. அப்போ தேவதத்தனுக்கு சொல்றதுக்காக என்ன சேஷ்டையினால குறிப்பிடப்பட்டது தானே இவன் வாயால சொல்லணும். அவன் சேஷ்டையினால சொன்னது ஒண்ணு, இவன் வேற ஏதாவது சொல்லுவானா? தத்துதர்த்தம் யுக்தம் இல்ல. அப்ப என்ன தெரிஞ்சது, பிதாத்தே சுகமாஸ்தேன்னு சொன்னான். விற்பத்தி வருதா இல்லையா பார்த்துட்டு இருக்கவனுக்கு? அவன் ஏதோ கை காமிச்சான், இவனுக்கு தெரியும் அந்த கை காமிச்சதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும், கேட்டவனுக்கும் தெரியும், வேடிக்கை பார்க்கறவனுக்கும் தெரியும். சேஷ்டா மூக்கவத்து சேஷ்டா விசேஷஞான பாஷ்யக்காரர். மூக்கவத்து சேஷ்டா விசேஷஞா. சேஷ்டா சில பேருக்கு அந்த சேஷ்டையுடைய ஞானம் உண்டு, கெஸ்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதனால தெரிஞ்சுட்டோம் சில பேர் இருப்பான். அவன் என்ன பண்றான், தெரிஞ்சுட்டான். அப்போ சித்தமான பதார்த்தத்துல விற்பத்தி வருது. வாக்கியம் சித்தமான அர்த்தம் தானே போதிக்கிறது. சித்தமான வாக்கியத்துக்கு சித்தமான அர்த்தத்துல விற்பத்தி வருது, முதல்லயே போதம் வருது அப்படின்னார். அது கேட்ட சுவாமி, தத்வாக்கியா சித்தவேதி பிரயத்தத்தேன்னார் பூர்வபக்ஷி.
அது கேட்ட உடனே அவன் ஏதோ வேலை செய்யறானே, அப்போ இது காரியார்த்தமான வாக்கியம் தானேன்னு இவன் என்ன பண்ணா, கையால காமிச்சான். உங்க அப்பா சௌக்கியமா இருக்காரு, அவங்ககிட்ட சொல்லுப்பா அப்படின்னா. நேரா போனா, அப்பா சௌக்கியமா இருக்காருன்னு வாயால சொல்றான். இவன் பாக்குறான், சேஷ்டையில சொன்னதுதான் வாயால சொல்லப்பட்டது. அப்போ சித்தமான அப்பா சுகமாக இருக்கிறார், இதுதான் சித்தமான விஷயம்தான் இங்க சொல்லப்பட்டது. சித்தமான அர்த்தத்துக்கு சாப்த போதம் வருகிறது. விஷயம் முடிஞ்சு போச்சு. இவர் பூர்வபக்ஷி கேட்கிறார். இத கேட்ட உடனே அவன் என்ன பண்றான்னா, உள்ள போய் ஒரு பழத்தை எடுத்துன்னு வந்து இவங்கிட்ட கொடுக்குறான். இப்ப எங்க அப்பா சுகமா இருக்கான்னு வந்து சொன்னேன், இந்த ஒரு பழத்தை வாங்கிட்டு போ கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காரியார்த்தம் தானே இது. இவன் சொன்ன வாக்கியத்திலேருந்து அவன் ஒரு காரியத்தை பண்றான். கேட்டவன் ஒரு காரியத்தை பண்றான். அப்போ இது காரியார்த்தமான ஞானம் தானே வருதுன்னார். அஸ்து அனாதேசிகம். அது சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது. அனாதேசிகம்னா ஆதேசம்னா உபதேசம். அது உபதேசம் இல்ல, அது உபதேசத்துக்கு விஷயம் அல்ல. அவனே எடுத்து கொடுக்குறான். அவன் கொடுக்காத போறான் என்ன பண்ணுவான்? இல்லப்பா நான் சொல்லியிருக்கேன் கொடுன்னு கேட்க முடியுமா? சரி கொடு, சொன்னையோ இல்லையோ போயிட்டு வா அப்படின்னா. இது அவனே ஏதோ கஷ்டத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் சொன்னான் அப்படின்னா அவன் கண்டு கூட மாட்டான். இந்த காதால கேட்டு பேசாம விட்டுடுவான். அப்போ அஸ்து அனாதேசிகம். அது அவன் ஒரு பிரவൃத்தி பண்ணாலும் அது அனாதேசிகம். இந்த சப்தத்தோடைய அர்த்தம் கிடையாது. சப்தத்தோடைய அர்த்தமானது சித்தம்தான் அப்படின்னார். கஸ்மைச்சித் சித்தமர்த்தம் கமபி கதையத்தும் சேஷ்டையா சோத்தியமான. சேஷ்டையினால சோதிக்கப்படுகிறார், பிரேரிக்கப்படுகிறார். தஸ்மை தம் வக்தி தத்தி சமவிஷயத்தையா சிக்ஷதே தத்வச்சோன்யः ஆதிஷ்டோ போதனார்த்தம் யதிஹ விதனுதே தத்ததர்த்தம் ஹி யுக்தம் தத்வாக்யாத் சித்தவேதி பிரயதத இதி சேத் அஸ்து அநாதேசிகம் தத். 31 ஸ்லோகம் ஆயிடுத்து. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.